இந்த சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டாக்கு மேட்சிங்காக முட்டை கலக்கி ஓகேங்களா. இப்போது இது சுட சுட தயாராகிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், அற்புதமாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ பக்குவமாக நம்மளுக்கு தயாராகிருச்சு. சிம்மில் வச்சுட்டு அடுத்து அப்படியே மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதையை ஹீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஜெம்சி நேயர்களை 2 நாள் சுண்டுன சிக்கன் குழம்பு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 நாள் சுண்டுன சிக்கன் குழம்பு. இப்போ அதிலிருந்து என்ன பண்ணுறோம், குழம்பு கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த குழம்பு கொதிச்சந்தி முட்டை, இந்த வெள்ளைக்கோழி முட்டையை பார்த்து பயப்படுறவங்க, இது கெமிக்கல் அது இது நல்லா சேர்த்து சமைக்கிறேன், இதை தயாரிக்கிறாங்க, அது இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வருதுங்கிறவங்க, உங்களுக்கு சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, விருப்பம் இருந்தால் இந்த முறையை கையாண்டு பாருங்கள். நாங்கள் பல வருடங்களாக இந்த மாதிரி தான் பின்பற்றி பலன் பெற்று கொண்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த முட்டையை சுற்றி செய்து முட்டை கலக்கி செய்ய போகிறோம். பார்த்துக்குங்க, அருமையாக உடச்சி இதில் விட்டுடலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் வழக்கம் போல் என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா. அதுதான் இதில் ஹைலைட்டான விஷயம். ஓகே, இப்படி வச்சிடலாங்களா. சுக்கு, முட்டை இருந்தால் எப்பவும் அந்த மஞ்சக்கரு மேலே சுக்கு இருக்கணும், சுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அருகம்பில் பொடி. முட்டை கலக்கி போடையில் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். அருகம்பில் பொடி, அந்த முட்டையெல்லாம் மறையிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பெப்பர், நல்லாவே பெப்பர் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உப்பு, எல்லா முட்டைக்கும் அந்த வெள்ளை முட்டை இது எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி உள்ளே போட்டுக்கிறீங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, பெருசில் வச்சு அந்த குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழம்ப இது மேலே தெரிக்கிற மாதிரி, அந்த மேலே நம்ம போட்டிருக்கிற அந்த சுக்கு அருகம்பில் பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பச்சை வாசம் போகிற மாதிரி இந்த கொதிக்கிற குழம்ப மேலே விட்டு அந்த வெள்ளையும் வெந்துடணும். திருப்பி போடக்கூடாது, அதுக்காக கீழே தீஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு லேயரை, அடியில் ஒரு லேயரை என்ன பண்ணியிருக்கோம், இந்த குழம்பு சிக்கன் கிரேவி 2 நாள் சுண்டுனதை உள்ளே வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு அந்த பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையான முட்டை கலக்கிங்க. இப்படி முட்டை கலக்கி ஒரு நாளைக்கு 3 வேணாலும் நான் தைரியமாக சாப்பிடுவேன். எனக்கு எந்த பாதிப்பும் தர்றதில்லை, ஏன்னா நான் சுற்றி செய்து சாப்பிட்டுக்கிறேன். கூடுதலாக இந்த குழம்புல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இதை அற்புதமாக ஜீரணம் பண்ணி தரும். முட்டையினால் வரக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனையை தூக்கி விடும். அதுக்காக கேஸ் வராமல் இல்லை, கேஸ் உருவானாலும் பிரிஞ்சிடும். நம்மளுக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒரு எப்படி சொல்லுங்கள், இரிட்டேட் பண்ணுற மாதிரி, நெஞ்சு அடைச்சிக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முட்டையை சாப்பிடையில் நிறையா பேருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை திங்கிறேன். இன்றைக்கி 3வது முட்டை சரிங்களா. 4 முட்டை இன்றைக்கி காலையில் ஒரு முட்டை கலக்கி, இப்போ ஒரு முட்டை கலக்கி, அது இல்லாமல் முட்டை பரோட்டாவில் ஒரு முட்டை, எல்லாம் மத்தியானம் ஒரு முட்டை இது சேர்த்திக்கிறோம். ஸோ இத்தனை வேணால் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ 4 முட்டை சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக இருக்கிறேன். காலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. மலச்சிக்கல் எதுவும் இருக்காது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை எதுவும் இருக்காது. காரணம் இது கூட சேர்த்துன அந்த சுக்கு அருகம்பில் பொடி பெப்பரு கரெக்டாக அந்த மஞ்சக்கருவில் நல்லா மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ சாப்பிடையிலையும் அந்த மஞ்சளை மென்று சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அப்போ இதையே நல்லா ரசித்து அந்த அருகம்பில் பொடியும் குருமிளகும் நம்ம சொல்கிற மாதிரி சுக்கையும் சேர்த்து அந்த மஞ்சளோட சாப்பிட்ருவேன். ஸோ வெள்ளையும் கூட பெரியதளவில் பிரச்சனை பண்ணாது, மஞ்சள் தான் ஓவர். வெள்ளையில் தான் புரதமாக இருந்தாலும் மஞ்சள் தான் அதிக அசிடிட்டி உருவாக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் அங்கேயே சுற்றி செய்துட்டோம். இந்த குழம்புல இருக்கக்கூடிய மிளகா கூட்டு, அந்த காரம், உருவாகி இருக்கிற நுண்ணுயிரி, இப்போ கொன்று இருக்கிற சூடு ஒன்றதில் இருந்தாலும் திருப்பி உள்ள வகையில் அது பணி செய்யும் நம்மளுக்கு. ஸோ அற்புதமாக தயாருங்களா. இப்போது இந்த முட்டை பரோட்டாக்கு, சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டாக்கு ஒரு முட்டை கலக்கி மறுபடியும் இந்த குழம்பை ஊற்றி வச்சு தெறிக்க விட போகிறேன். நைட்டு 9:15 நினைக்கிற மணியை பார்த்துக்குங்க. 2 சேனல் நேயர்களும், பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் ஜெம்சி நேயர்களும் பார்த்துக்குங்க. சாப்பிட்டுட்டு
ஆசனம் சாப்பிட்டந்தி இப்போ நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆசனத்தை செஞ்சுட்டு படுத்து காலையில் 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் கக்கா போயிட்டு அடுத்த நாள் டே டு டே லைஃப்பில் அட்டகாசமாக என் வாழ்க்கையை ஓட்டுவேன். ஸோ இதுதான் எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த உணவே மருந்து தயாரிப்புக்கான தி பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எஸ்பெஷலி பவுனம்மாவுடைய 25 வருட தொழில் அனுபவத்திலிருந்து தான் கற்றுருக்கிறோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொடுங்கள். இதை யாரையும் கட்டாயப்படுத்துவதற்கில்ல. இப்படி ஒரு வாழ்வியல் முறை இருக்குது, அதில் ஒருத்தர் பலன் பெற்றுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பலன் பெற போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் அடுத்தது சாப்பிட்ற லைவு பாருங்கள். எனதருமை குடும்பங்களை எச்சில் அப்படி சிறந்து நிற்கிது.